டேலண்ட் ஸ்கவுட்டிங் பக்காவாக பண்ணிட்டேன், செம்ம கோர் பிளேயர்ஸை ரீடிங் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னால் மட்டும் பத்தாது. காசு இருக்குதுன்னு ஆப்ஷனில் வர எல்லா பிளேயர்ஸ்க்கும் பிட் பண்ணாங்கன்னா இருக்க காசெல்லாம் தொலைச்சிட்டு அடுத்த 3 வருஷத்துக்கும் பாயிண்ட்ஸ் டேபிளில் கீழே தான் இருப்பாங்க. எம்ஐ என்னதான் ஒரு கடப்பார டீமாக இருந்தாலும் ஸ்ட்ராங் இந்தியன் கோர் வச்சிருந்தாலும் மோர் தென் 50% ஆஃப் த ஜாப் இந்த ஆக்ஷன் டேபிளில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்க போகுது. பாவம் பஞ்சாப் எல்லா மெகா ஆக்ஷன்லையும் இதே தான் ட்ரை பண்ணுறாங்க. எல்லாருக்கும் 12 கோடின்னு பிரிச்சுத்தரேன்னு சொல்லிட்டு அன்வான்ட் ரிட்டென்ஷன் மிஸ்டேக்கை பண்ணியிருக்காங்க. நிறைய பிளேயர்ஸை விடுவாங்க அப்படின்னு பிசிசிக்கு நல்லா தெரிஞ்சுதான் இந்த ஸ்லாபை டிசைன் பண்ணியிருக்காங்க. புவி அண்ட் நட்டு இவங்க 2 பேரையும் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். அஸ்வின் சகல் மாதிரி ஒரு காம்போ இனிமேல் ஜென்மத்துக்கே உங்களுக்கு கிடைக்காது. ஒரு பெரிய பிளேயர் எடுத்தாலே ஆல்மோஸ்ட் 80 to 90 crores காலி ஆகிடும். யாருக்கு எவ்வளோ பட்ஜெட் வைக்கணும் அப்படிங்கிறதே இங்கே பெரிய டாஸ்காக இருக்க போகுது. இதில் ஆர்டிஎம் கூட சிக்கல் தான். அந்த டெசிஷன் மேக்கிங் யார் கரெக்டாக பண்ணுறாங்களோ அவங்க தான் அடுத்த 3 வருஷத்துக்கு ஐபிஎல்ல கொடி கட்டி பார்க்க போகிறாங்க. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ கிரிக்கெட் குமார். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு பிளாக் பஸ்டர் ஐபிஎல் ஆக்ஷன் November 24 and 25 சவுதியில் நடக்க போகுது. அதை பற்றி தான் பேச போகிறோம். நிறைய எக்ஸைட்டிங் பைஸ், பிட்டிங் வார்ஸ், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்க போகுதுன்னு தோணுது. 10 டீம்ஸும் அடுத்த 3 வருஷத்தில் அவங்களோட டீமை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வச்சுக்க முடியும், அவங்களுக்கான பெஸ்ட் காம்பினேஷன்ஸ் என்னென்னு ஆல்ரெடி நிறைய ஆக்ஷன் பிளான்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் போட்டு வச்சிருப்பாங்க. அவங்களோட கோர் பிளேயர்ஸ் அப்படின்னு நினைக்கிறவங்கள ஆல்ரெடி ரிட்டர்ன்ஸ் மூலமாக ரீட்டைன் பண்ணிட்டாங்க. டேலண்ட் ஸ்கவுட்டிங் மூலமாகவும் வேறு எந்த பிளேயர்ஸ்லாம் எடுத்தால் டீம் இன்னும் பெனிஃபிட் ஆகும்னு நிறைய பிளேயர்ஸை ஏர்மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் இது வரைக்கும் வெறும் 20% ஆஃப் த ஜாப் மட்டும் தான் முடிஞ்சிருக்கு. மோர் தென் 50% ஆஃப் த ஜாப் இந்த ஆக்ஷன் டேபிளில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்க போகுது. இங்கே அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் டெசிஷன் மேக்கிங் தான் அவங்களோட சக்ஸஸையே நிர்ணயிக்க போகுது. இது வெறும் இந்த 3 இயர் சைக்கிளுக்கு மட்டும் இல்லாமல் அதை தாண்டி வரப்போகிற அடுத்தடுத்த சைக்கிள்ஸ்க்கும் ஒரு ஸ்ட்ராங்கான கோர் டீமை செட் பண்ணுறதுக்கும் இந்த மெகா ஆக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்க போகுது. உங்கள் எல்லாருக்கும் ஆல்ரெடி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். எவ்ரி 3 இயர்ஸ் ஒன்ஸ் ஐபிஎல்ல மெகா ஆக்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. பிளேயர்ஸ் எல்லாருமே ஷஃபில் ஆவாங்க. ஒவ்வொரு டீமுக்கும் புது வெரைட்டிஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் ஆஃப் பிளேயர்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். போன ஆக்ஷன் சைக்கிளில் ஒரு சில பிளேயர்ஸை டார்கெட் பண்ணியிருப்பாங்க, பட் ஸ்குவாடில் எடுத்துருக்க முடியாது. மேபி அவங்களை திருப்பி எடுக்கிறதுக்கும் இது இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு சில டீம்ஸ்க்கு போன ஆக்ஷன் சைக்கிளில் சரியான காம்பினேஷன்ஸ் இருந்திருக்காது. ஸோ அவங்க கம்ப்ளீட்டாக ஒரு பிராண்ட் நியூ டீமை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கும் இந்த ஆக்ஷனில் பார்ப்பாங்க. பாவம் பஞ்சாப் எல்லா மெகா ஆக்ஷன்லையும் இதே தான் ட்ரை பண்ணுறாங்க. இந்த டைம் அட்லீஸ்ட் அவங்களுக்கான ஒரு நல்ல வின்னிங் காம்பினேஷனை செட் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். அண்ட் ஆப்வியஸ்லி போன சைக்கிளுக்கும் அடுத்த 3 இயர் சைக்கிளுக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். கேமோட அப்ரோச் மாறி இருக்கும். நிறைய வெட்டரன் பிளேயர்ஸ் ரிட்டையர் ஆகி போயிருப்பாங்க. நிறைய யங் அண்ட் பட்டிங் டேலண்டட் பிளேயர்ஸ் புதுசாக கண்ணில் பட்டிருப்பாங்க. ஸோ வெளியே போகிற சீனியர் பிளேயர்ஸ்க்கு லைக் ஃபார் லைக் ரிப்ளேஸ்மெண்ட், யங் டேலண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள க்ரூம் பண்ணி ஃபியூச்சர் சூப்பர் ஸ்டார்ஸாக மோல்ட் பண்ணுறது, அப்புறம் கரண்ட் T20 ட்ரெண்ட்ஸ் அண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான டீமை பில்ட் பண்ணுறதுன்னு இந்த மெகா ஆக்ஷனில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் பிளேயர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போதும் டிஃப்ரெண்ட் டீம்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸில் ஆடுறப்போ அவங்க நிறைய சேலஞ்சஸை புதுசாக ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அது அவங்க ஆஸ் அ பிளேயராக க்ரோ ஆகிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பிளேயர்ஸ்க்கு ப்ரைஸ் ஹைக்கும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸும் இந்த மெகா ஆக்ஷன்ஸில் இருக்குது. அண்ட் அதே சமயம் ரிலீஸ் பண்ண ஆர் ரிட்டையர் ஆன பிளேயர்ஸ்க்கு லைக் ஃபார் லைக் ரிப்ளேஸ்மெண்ட் எடுக்கிறதும் ரொம்பவே சேலஞ்சிங்கான ஒன்று. எம்ஐ என்னதான் ஒரு கடப்பார டீமாக இருந்தாலும் ஸ்ட்ராங் இந்தியன் கோர் வச்சுருந்தாலும் பொல்லாட மாதிரி ஒரு பிளேயர் அவங்களுக்கு திரும்பி கிடைக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சேலஞ்சஸையும் ஃப்ரான்ச்சைசிஸ் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதும் இந்த மெகா ஆக்ஷனோட ஒரு சிறப்பம்சம். அண்ட் இப்போது இந்த ஐபிஎல் மெகா ஆக்ஷன் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தா டோட்டலாக 1574 பிளேயர் இதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. பட் அதிலிருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வெறும் 574 பிளேயர்ஸ் மட்டும்தான் இந்த ஆக்ஷனில் இடம்பெற போகிறாங்க. இது எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்கன்னா இந்த ரெஜிஸ்டர்ட் பிளேயர்ஸ் லிஸ்ட்டை பிசிசிஐ ஃப்ரான்ச்சைசிஸ் கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அதில் ஒவ்வொரு ஃப்ரான்ச்சைஸியும் அவங்க பண்ண டேலண்ட் ஸ்கவுட்டிங்கை பொறுத்து இந்த பிளேயர்ஸ்லாம் எங்களுக்கு ஆக்ஷனில் இருக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு ப்ரிஃபர்ட் பிளேயர்ஸ் லிஸ்ட்டை கொடுப்பாங்க. அது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் இந்த 574 பிளேயரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போது ஒவ்வொரு டீமும் அவங்களோட ஸ்குவாடில் மேக்ஸிமம் 25 பிளேயர்ஸ் வரைக்கும் எடுக்கலாம். அதில் 8 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் இருக்கலாம். ரிட்டன்ஷன்ஸ்க்கு அப்புறம் மொத்தமாக 46 பிளேயர்ஸை இந்த 10 டீமும் சேர்ந்து ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. மீதி 204 ஸ்லாட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதில் 70 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்க்கானது. இந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணப்பட்ட 574 பேரில் 366 இந்தியன்ஸ் அண்ட் 208 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க. 81 பேர் 2 crore பேஸ் ப்ரைஸில் இருக்காங்க. ஆக்ஷன் 2 செட் ஆஃப் மார்க்கி பிளேயர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 12 எக்ஸலண்ட் ப்ரோலிஃபிக் அண்ட் ஹை டிமாண்ட் பிளேயர்ஸ் தான் இந்த செட்டில் இருக்காங்க. இந்த செட் முடிஞ்சதுக்கப்புறம் பேட்ஸ்மேன், ஆல்ரவுண்டர், ஸ்பின்னர்ஸ், ஃபாஸ்ட் பவுலர்ஸ், அன்கேப்டு பிளேயர்ஸ்னு அடுத்தடுத்த செட்ஸில் ஆக்ஷன் மூவ் ஆகும். செட் நம்பர் 18 அதாவது 116 பிளேயர்ஸை ஆக்ஷனில் விட்டதுக்கப்புறம் பிளேயர் நம்பர் 117 இருந்து ஆக்சலரேட்டட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாமல் டக்குன்னு பிட்டிங் க்ளோஸ் பண்ணுவாங்க. இந்த 117 574 வரைக்கும் எந்தெந்த பிளேயர்ஸ் எல்லாம் ஆக்சலரேட்டட் ப்ராசஸில் வேணும் அப்படிங்கிற ப்ரிஃபரன்ஸையும் ஒவ்வொரு டீமும் November 24 நைட் 10 o'clock சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் அன்சோல்ட் பிளேயர்ஸ்லேருந்து அகைன் வேறு யாராவது வேணும் அப்படின்னா அவங்களோட லிஸ்ட்டையும் இந்த ஃப்ரான்ச்சைசிஸ் கொடுக்கலாம். அகைன் அதுவும் ஒரு ஆக்சலேட்டட் ப்ராசஸாக தான் போகும். ஸோ இப்படி தான் இந்த 2 days ஆக்ஷன் ப்ராசஸ் இருக்க போகுது. நான் ஸ்டார்டிங்லேயே இது ஒரு பிளாக் பஸ்டர் ஆக்ஷனாக இருக்க போகுதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா?
அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் பிசிசிஐ கொண்டு வந்த ரிட்டென்ஷன் ரூல்ஸ். டீம் ஓனர்ஸோட மீட்டிங்கில் ஒவ்வொரு டீமும் அவங்களோட பெயின் பாயிண்ட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸை எடுத்து வச்சப்போ பிசிசிஐ அது எல்லாத்தையும் அவங்களோட கன்சிடரேஷன்ஸில் எடுத்துக்கிட்டாங்க. ரிட்டென்ஷன்ஸில் ஃபாரின் பிளேயர்ஸ்க்கான லிமிட் இருக்கக்கூடாது, 5-6 ரிட்டென்ஷன்ஸ் இருக்கணும், ஆர்டிஎம் இருக்கணும், ஆர்டிஎம் ப்ரைஸ் ஹைக் பண்ணுற ஆப்ஷன் வேணும், அதுக்கப்புறம் ஆப்ஷனில் எடுத்துகிட்டு அவங்க வரலன்னு சொன்னால் அவங்கள பேன் பண்ணுற ஆப்ஷன் வேணும் அப்படின்னு இந்த மாதிரி டீம் ஓனர்ஸோட பெயின் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணுற மாதிரி ஒரு பக்காவான ரிட்டென்ஷன் ரூல்ஸை தான் கொண்டு வந்தாங்க. இவங்க கேட்ட எல்லாத்தையும் அப்படியே பிசிசிஐ கொடுத்துட்டா கதையில் ட்விஸ்ட் வேணும்ல, அந்த ட்விஸ்ட் தான் இவங்க செட் பண்ண ரிட்டென்ஷன் ஸ்லாப்ஸ். அதுதான் இப்போ இந்த ஆக்ஷனை சுவாரஸ்யமாக்கியிருக்கு. இது எல்லா ஆக்ஷன்லையும் நடக்கிறதான ப்ரோ, இதில் என்ன பெரிய ட்விஸ்ட் இருக்குன்னு கேட்டால், இதுக்கு முன்னாடிலாம் பர்ஸ்லேருந்து ரிட்டென்ஷனுக்காக ஸ்பெண்ட் பண்ணுற மணி எவ்வளோன்னு பார்த்தா அது லெஸ் தென் 50% தான். ஆனால் இந்த டைம் பர்ஸ் வேல்யூ என்ன தான் 120 கோடியாக இருந்தாலும் 5 கேப்டு பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணால் 75 கோடி, அதாவது 63% ஆஃப் பர்ஸு காலி. அது கூடவே இன்னொரு அன்கேப்டு பிளேயரும் சேர்த்து ரீட்டைன் பண்ணால் 2/3 ஆஃப் த பர்ஸு காலி. மீதி 1/3 ஆஃப் த பர்ஸை வச்சு கிட்டத்தட்ட 20 பேர் எடுக்கணும். என்ன கேட்டால் இது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு. நீ கேட்ட எல்லாத்தையும் நான் பண்ணுறேன், ஆனால் இதுதான் ஸ்லாபு, இதுதான் கண்டிஷன். உனக்கு ஓகேனா நீ எவ்வளோ பேர் ரீட்டைன் பண்ணுறியோ பண்ணிக்கோ. காசு வேணும்னா பிளேயரை விடு, பிளேயர் வேணும்னா காசை கொட்டுன்னு சொல்கிற மாதிரி ஒரு செம்மையான ரோலை தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதனால் இப்போ எல்லா டீம்னாலையும் கண்ணை மூடிட்டு 75-79 கோடிக்கு 5-6 பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ண முடியாது. அதுவும் இவங்க வச்சுருக்க 18-14 கோடி ஸ்லாப்பில் நிறைய பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணுறது கஷ்டம். அப்படியே அவங்க பண்ணாலும் அகைன் 4th பிளேயருக்கு 18 கோடி கொடுக்கணுங்கிறப்போ நான் ஆப்ஷன்லேயே போட்டு எடுத்துக்கிறேன்னு நிறைய பிளேயர்ஸை விடுவாங்க அப்படின்னு பிசிசிக்கு நல்லா தெரிஞ்சு தான் இந்த ஸ்லாப்பை டிசைன் பண்ணியிருக்காங்க. நிறைய ஸ்டார் பிளேயர்ஸ் இந்த ஆக்ஷனில் வரணும்னு பிசிசிஐ நினச்சாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ஸ்லாப்ஸை செட் பண்ணாங்க. அண்ட் அதே மாதிரி இப்போ ஏகப்பட்ட ஸ்டார் பிளேயர்ஸ் இந்த ஆக்ஷனில் வரப்போகிறாங்க. நிறைய சூப்பர் ஸ்டார் பிளேயர்ஸ் சர்ப்ரைசிங்லி ரீட்டைன் ஆகாமல் இந்த ஆக்ஷனுக்குள்ளே வந்திருக்காங்க. பட்லர், கேஎல் ராகுல், ரிஷப் பண்ட், ஸ்ரேயஸ் ஐயர், அஸ்வின், சஹல், புவி, ஷமி, போல்ட்டு, ஸ்டார்க்கு, நட்ராஜன், இஷின் கிஷன்னு ஏகப்பட்ட ஹெவி வெயிட்ஸ் இந்த ஆக்ஷனில் வரப்போகிறாங்க. ஸோ ஆக்ஷன் டேபிள் கண்டிப்பாக களை கட்ட போகுது. நிறைய ஸ்டார் பிளேயர்ஸ் இந்த ஆக்ஷனில் வர போகிறாங்க அப்படின்றதுனால மட்டும் இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுதான்னு கேட்டால் கிடையாது. ஒவ்வொரு டீம் கிட்டேயும் அவைலபிள் பர்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறதும் இன்னொரு மேஜர் ஃபேக்டரிங்க. பஞ்சாப், டெல்லி, ஆர்சிபி இவங்ககிட்ட பெரிய பர்ஸ் இருக்குது. ஆனால் மற்ற டீம்ஸ் கிட்டலாம் அரௌண்ட் 50 crores தான் இருக்குது. இந்த பட்ஜெட்டில் 16-20 பிளேயர்ஸ் கிட்ட எடுக்கணும். அண்ட் அதே சமயம் ஆக்ஷனில் இருக்க நல்ல பிளேயர்ஸ் எல்லாத்துக்குமே ஹெவி காம்படிஷன் இருக்கும். எல்லாருமே ஈஸியாக 8-10 கோடிக்கு மேலே போவாங்கன்றப்போ யாருக்கு எவ்வளோ பட்ஜெட் வைக்கணும் அப்படிங்கிறதே இங்கே பெரிய டாஸ்காக இருக்க போகுது. ரொம்ப கிளவராக ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணும். லைக் ஃபார் லைக்னு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கணும். அதில் யாரை கம்மி ப்ரைஸ்க்கு எடுக்க முடியுன்றதை பார்க்கணும். பஞ்சாப், ஆர்சிபிலாம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிட் பண்ணுவாங்க. ப்ரைஸை கண்ணா பின்னான்னு ஏற்றி விடுவாங்க. ஸோ இந்த ஆக்ஷன் டெத் ஓவர்ஸ் மாதிரி பரபரப்பாக இருக்க போகுது. இதில் ஆர்டிஎம் கூட சிக்கல் தான். சப்போஸ் ஆர்டிஎம் போட்டாலும் ஃபைனல் பிட்டுக்கு மற்ற டீம்ஸ் எவ்வளோ ப்ரைஸ் ஹைக் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அந்த ப்ரைஸை மேட்ச் பண்ணுற அளவுக்கு அப்போ நம்மக்கிட்ட பர்ஸ் இருக்குமானும் தெரியாது. ஸோ எவ்ரி டீம் ஹேஸ் டு மேக் சம் டஃப் எட் பிரில்லியன்ட் கால்ஸ். அந்த டெசிஷன் மேக்கிங் யார் கரெக்டாக பண்ணுறாங்களோ அவங்க தான் அடுத்த 3 வருஷத்துக்கு ஐபிஎல்ல கொடி கட்டி பார்க்க போகிறாங்க. ஸோ டேலண்ட் ஸ்கவுட்டிங் பக்காவாக பண்ணிட்டேன், செம்ம கோர் பிளேஸை ரீடிங் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னால் மட்டும் பத்தாது. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகிற மாதிரி தரோ பிளானிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இல்லாமல் ஆக்ஷன் டேபிளுக்கு வந்தாங்கன்னா பங்கமாக மாட்டிக்குவாங்க. அப்புறம் 11 தேருமா தேராதான்னு யோசிக்கிற நிலைமைக்கு வந்துடுவாங்க. ஓப்பனிங் மார்க்கி செட்லேயே இருக்க பிளேயர்ஸ்லாம் பார்த்தா கை பரபரணும். எல்லாரும் ஈஸியாக 10 crores மேலே போவாங்க. ஒரு பெரிய பிளேயர் எடுத்தாலே ஆல்மோஸ்ட் 80 to 90 crores காலி ஆகிடும். ஸோ யாரை எடுக்கிறோம், எவ்வளோ கொடுத்து எடுக்கிறோன்றதுல ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். பழைய காம்பினேஷன்ஸை அப்படியே கொண்டு வரதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. டார்கெட் பண்ண பிளேயர்ஸ்க்கு ப்ரைஸ் ஏற்றி விடுறதுக்கும் ஆள் இருப்பாங்க. அவங்கள அப்படியே கொத்திட்டு போகிறதுக்கும் பெரிய பர்ஸ் வச்சுட்டு காத்துட்ருப்பாங்க. ஸோ 10 டீமும் இந்த ஆக்ஷனில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போது எல்லோரும் டீம் வைஸ் எப்படி பிளேஸ் ஆகியிருக்காங்க, யாரெல்லாம் டார்கெட் பண்ணலாம் அப்படிங்கிறத குயிக்காக பார்ப்போம். இது ரொம்ப லென்த்தாக எடுத்துகிட்டு போக விரும்பல. ஸோ நம்மளும் ஒரு ஆக்சிலேட்டர் ப்ராசஸில் போவோம். ஃபஸ்ட்டு எம்ஐலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். எக்ஸலண்ட் இந்தியன் கோரை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. 75 கோடியில் ஒவ்வொரு பைசாவும் கண்டிப்பாக வர்த்து. ஆர்டிஎம்க்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அன்ஷுல் கம்போஜ் ஆர் பியூஷ் சாவ்லா மேலே ஆர்டிஎம் போட்டாங்கன்னா அவங்களோட பவுலிங் இன்னுமே ஸ்ட்ரென்தன் ஆகிடும். ஸோ இதுலேயே அவங்களுக்கு 6 இந்தியன் பிளேயர்ஸ் ஆகிடுவாங்க. நிறைய ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் தான் அவங்களுக்கு தேவைப்படும். ஓப்பனிங், ஃபாஸ்ட் பவுலர், ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ்னு நிறைய ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்க்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ப்ரிஃபரபிளி ஒரு ஓப்பனிங் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனை டார்கெட் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எம்ஐஏ அவங்களோட டேலண்ட் ஸ்கவுட்டிங்கில் அடிச்சிக்கவே முடியாது. ஜெய்வர்தே ஒன்ஸ் அகைன் அவங்களோட ஹிட் கோச்சை திருப்பி வந்திருக்காரு. ஸோ நிறைய பிரில்லியன் பைஸ் அண்ட் யங் டேலண்ட்ஸை நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். பட் பொலார்ட் மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபினிஷர் கண்டிப்பாக கிடைக்க மாட்டாங்க. பாண்டியா கூட இன்னொரு நல்ல ஃபினிஷர் கண்டிப்பாக தேவைப்படும். அதையும் அவங்க டார்கெட் பண்ணணும். தென் சிஎஸ்கே பார்த்தோம்னா அவங்களும் பிரில்லியன்ட் ரிட்டென்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா பொசிஷனுக்கும் ஒரு ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கான ரைட் பார்ட்னர்ஸை இந்த ஆக்ஷனில் டார்கெட் பண்ணுவாங்க. ஒரு நல்ல ஓவர்சீஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேனை ட்ரை பண்ணுவாங்க. கான்வே, டுப்ளசி, ஈவன் ரச்சின் ரவீந்திரா கூட ட்ரை பண்ணுவாங்க. தென் ஒரு நல்ல இந்தியன் ஆஃப் ஸ்பின்னர் இல்லைனா
ஆஃப் ஸ்பின் போடக்கூடிய ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டர் டார்கெட் பண்ணுவாங்க. தோனிக்கு பேக்கப்பாக ஒரு நல்ல இந்தியன் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், ப்ரிஃபரபிளி மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் கண்டிப்பாக தேவைப்படும். இவங்களுக்கும் ஒரு நல்ல ஃபினிஷர் கண்டிப்பாக தேவைப்படும். தோனி இன்னும் எவ்வளோ சீசன்ஸ் ஆடுவாருன்னு தெரியாது. ஸோ இந்த ஆப்ஷனில் சிஎஸ்கே ஹேஸ் டு ஃபைண்ட் தேர் பேக்கப்ஸ். சிஎஸ்கேயோட டெம்ப்ளேட்டில் எப்போவுமே ஒரு ஸ்விங் பவுலர் உண்டு. ஸோ அதுவும் எடுப்பாங்க. துஷார் தேஷ்பாண்டேவை திருப்பி எடுக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. எம்ஐ யங்ஸ்டர்ஸ் பக்கம் போனாங்கன்னா சிஎஸ்கே எப்போதுமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் மேலே நம்பிக்கை வைப்பாங்க. ஸோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஈவன் ரிட்டையர்ட் பிளேயர்ஸ் கூட நாம் இங்கே எதிர்பார்க்கலாம். அடுத்து ஆர்சிபி. அவங்க பண்ண ஒரு நல்ல விஷயம் 3 பேர் ரிட்டைன் பண்ணது. ஒரு கம்ப்ளீட் ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போவாங்க. எப்போதும் அவங்க பண்ணுற தப்பு பேட்டிங் ஹெவியாக போவாங்க. இருக்க காசெல்லாம் பேட்ஸ்மேன் மேலே கொட்டிட்டு கிடைக்கிற பவுலர்ஸை கூட்டிகிட்டு வந்து ஆட வைப்பாங்க. அந்த தப்பு பண்ணாமல் பவுலர்ஸ் மேலே இன்வெஸ்ட் பண்ணணும். சின்னசாமியில் எந்த T20 பேட்ஸ்மேனை ஆட வச்சாலும் மினிமம் 180 to 200 ரன்ஸ் கொண்டு வர முடியும். ஸோ ஃபேன்ஸே எடுக்கிறேன், பேட்டிங் மான்சர்ஸ் எடுக்கிறேன்னு பண்ணாமல் டாப் குவாலிட்டி பவுலர்ஸ் எடுத்தாங்கன்னா தே வில் ஹேவ் குட் சான்சஸ். 3 ஆர்டிஎம்ஸ் இருக்குது. டுப்ளசி, வில் ஜாக், சிராஜ் இவங்களுக்கு போடலாம். 83 கோடி பர்ஸும் இருக்குது. கேஎல் ராகுல் எடுக்கலாம், படிக்கல் எடுக்கலாம். கொஞ்சம் கிளவராக அவங்க பர்ஸை யூஸ் பண்ணாங்கன்னா தே கேன் செட் அ ப்ராப்பர் டீம். ஐபிஎல் டாமினேட்டிங் டீமையே செட் பண்ணலாம். தென் ஆர்ஆர் 6 out of 6ன்னு போயிருக்காங்க. 41 கோடி தான் பர்ஸ் பேலன்ஸ் இருக்குது. சர்ப்ரைசிங்லி பட்லர், போல்ட், அஸ்வின் சகல் எல்லாத்தையும் விட்டுருக்காங்க. ஆர்டிஎம்மும் யூஸ் பண்ண முடியாது. பேட்டிங் ஆல்மோஸ்ட் செட் பண்ணிட்டாங்க. ஆனால் நல்ல பவுலர்ஸ் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அஸ்வின் சகல் மாதிரி ஒரு காம்போ இனிமேல் ஜென்மத்துக்கே உங்களுக்கு கிடைக்காது. அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தரையே ரீட்டைன் பண்ணியிருக்கணும். சாம்சன் அவரே ஜெய்ஸ்வால் கூட ஓப்பனிங் ஆடுவார் போல். இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு டாப் ஆர்டர் ஓவர்சீஸ் பேட்ஸ்மேன், ஸ்பின்னர், ஆல்ரவுண்டர், ஃபாஸ்ட் பவுலர்ஸ்னு நிறைய பேர் தேவைப்படுவாங்க. இருக்க 41 கோடியை வச்சு எப்படி எல்லா ஓட்டையும் அடிக்க போகிறாங்கன்னு பார்ப்போம். அப்புறம் டிசி அவங்களும் ஒரு நல்ல ரிட்டன்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட மேனேஜ்மெண்ட்டில் சேஞ்சஸ் இருக்குது. ஜிஎம்ஆர் அடுத்த 2 இயர்ஸ்க்கு மென்ஸ் டீமை மேனேஜ் பண்ண போகிறாங்க. ஜேஎஸ்டபிள்யூ விமென்ஸ் டீமை பார்த்துக்க போகிறாங்க. பாண்டிங் வெளியே போயிருக்காரு. கங்குலிக்கும் மென்ஸ் டீமில் பெரிய இன்வால்மெண்ட் இருக்காது. பட் ஹேமங் பதானியை ஹெட் கோச் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட T20 டைட்டில்ஸ் வின் பண்ண ஒரு கோச். ஸோ அவரோட கைடன்ஸில் வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் குட் மூவ்ஸ். ரிஷப் பண்ட் ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால வெளியே வந்திருக்காரு. சேஞ்ச் ஆஃப் மேனேஜ்மெண்ட்னாலே என்னன்னு தெரியல. பட் இந்த ஆக்ஷனோட மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிளேயராக இருக்க போகிறாரு. அக்ஷர் அண்ட் குல்தீப் 2 கிளாசி ஸ்பின்னர்ஸையும் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸ்டப்ஸ் எந்த பொசிஷனில் வேணாலும் பேட்டிங் ஆடுவார். அபிஷேக் பொரல் டாப் ஆர்டர் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மனாக இருக்க போகிறாரு. 2 ஆர்டிஎம்க்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. ஜேக் ஃப்ரேசர், பிருத்வி ஷா, மிச்சல் மார்ஷ், முகேஷ் குமார், கலீல் அகமது நிறைய பேர் இருக்காங்க. 73 கோடி பர்ஸ் இருக்குது. ஸோ அவங்களாலையும் ஒரு நல்ல டீமை பில்ட் பண்ண முடியும். முகேஷ்குமார் அண்ட் கலீல் அகமது இவங்க கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். ஒரு நல்ல இந்தியன் பவுலிங் அட்டாக் அவங்களால செட் பண்ண முடியும். டெல்லி பிச்சுக்கும் கண்டிப்பாக நல்ல பவுலர்ஸ் ரொம்ப ரொம்ப தேவை. அப்புறம் ஜிடி அவங்களும் சூப்பர் ரிட்டன்ஷன் பண்ணியிருக்காங்க. டாப் ஆர்டர் டன், ஃபினிஷர்ஸ் டன். ரஷீத் கான் ஒரு எக்ஸலண்ட் ஆல்ரவுண்டர் இருக்கார். போன சைக்கிளில் ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவுலிங் அட்டாக் வச்சுருந்தாங்க. அகைன் அதே மாதிரி ஒரு நல்ல அட்டாக்கை இந்த ஆப்ஷனில் அவங்க எடுக்கணும். ஷமியோட ஃபிட்னஸ் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அவருக்கோ இல்லை டேவிட் மில்லருக்கோ ஆர்டிஎம் போடலாம். மெயினாக இவங்களுக்கு பேட்ஸ்மேன் அண்ட் பவுலர்ஸ் தான் நிறைய தேவைப்படுவாங்க. 69 கோடி பர்ஸ் இருக்குது. அகைன் ஒரு நல்ல காம்பினேஷனை செட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. மோஹித் சர்மா, சாய் கிஷோர், அபினவ் மனோகர் இவங்களெல்லாம் பைபேக் பண்ண பார்க்கணும். பண்ணாங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். தென் லக்னோ ஆன் பேப்பர் சூப்பர் ரிட்டன்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இன்ஜுரி கன்சர்ன்ஸ் ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. மயங்க் யாதவ் 3 கேம் ஆடினார்னா என்சிஏல போய் உட்காந்துக்கிறாரு. அவர் அன்கேப்டு பிளேயராக இருந்திருந்தால் பரவாயில்ல. பட் கேப்டு பிளேயர் ஆனதுனால 11 கோடிக்கு ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அதே இன்ஜுரி கன்சர்ன்ஸ் தான் மோஷின் கானுக்கும். இந்த 2 பேரும் என்டையர் ஐபிஎல் சீசனுக்கும் ஃபிட்டாக இருந்தாங்கன்னா தென் தே ஹேவ் அ வெரி குட் டீம். அப்புறம் ஸ்டாயினிஸ்க்கு ஆர்டிஎம் போட்டு ஒரு நல்ல ஸ்பின்னர்னு ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் எடுத்தாங்கன்னா ஆல்மோஸ்ட் பவுலிங் இன் மிடில் ஆர்டர் செட் ஆகிடும். குருணால் பாண்டியா, தீபக் கூட இவங்கள பைபேக் பண்ணாலும் ஒரு நல்ல டீம் செட் ஆகிடும். பட் இருக்க இந்த 69 கோடியில் மயங்க் யாதவுக்கும் மோஷின் கானுக்கும் பேக்கப் பவுலர்ஸையும் சேர்த்து இவங்க எடுக்கணும். தே நீட் டு பி வெரி ஸ்மார்ட். ஒரு குளோபல் T20 சூப்பர் ஸ்டார் டீமில் வச்சுருக்காங்க. கேப்டனும் அவர் தான். இஃப் தே ஆக்ட் ஸ்மார்ட் தே கேன் மேக் எ ரியலி குட் டீம். தென் பஞ்சாப் கிங்ஸ் வழக்கம் போல் ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2 நல்ல அன்கேப்டு பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ரிக்கி பாண்டிங் ஹெட் கோச்சாக போயிருக்காரு. காசு இருக்குதுன்னு ஆக்ஷனில் வர எல்லா பிளேயர்ஸ்க்கும் பிட் பண்ணாங்கன்னா இருக்க காசெல்லாம் தொலைச்சிட்டு அடுத்த 3 வருஷத்துக்கும் பாயிண்ட்ஸ் டேபிளில் கீழே தான் இருப்பாங்க. போன டீம் நல்ல ஸ்கோர் தான். பட் முலன்பூரில் ஆடு, தர்மசாலாவில் ஆடு, மொஹாலியில் ஆடுன்னு ஹோம் கிரவுண்டையே மாற்றி ஆட வச்சாங்க. ஹோம் கண்டிஷன்ஸ் என்னன்னே புரியாமல் ப்ராப்பர் டீம் செட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. பட் இந்த டீம் தே ஷுட் பி ரெடி ஃபார் தட். இந்த டைம் ஒரு பஞ்ச் ஆஃப் ஆஸ்திரேலியன்ஸை நம்ம இந்த டீமில் எதிர்பார்க்க முடியும். 4 ஆர்டிஎம்ஸ் வச்சுருக்காங்க. ரபாடா, ஹர்ஷதீப், ராகுல் சக்கரை எடுத்தாங்கன்னா பவுலிங் ஓரளவுக்கு செட்டில் ஆகிடும். இருக்க பர்ஸ்க்கு அவங்க யாரை டார்கெட் பண்ணாலும் ஃபைட் பண்ணி கண்டிப்பாக டீமில் எடுக்க முடியும். பட் வீம்புக்கு எல்லார்கிட்டையும் சண்டைக்கு போகிறேன்னு போகாமல் அவங்களுக்கு எந்த பிளேஸ் தேவையோ அவங்கள மட்டும் எடுத்தாங்கன்னா தே கேன் சக்சீட். ஃபேன்சியாக காசை இறைக்காமல் இருந்தாலே போதும். தென் எஸ்ஆர்ஹெச் லாஸ்ட் இயர் ரன்னர்ஸ். எம்ஐ எப்படி ஒரு ஸ்ட்ராங் இந்தியன் ஸ்கோரை ரீட்டைன் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி இவங்க ஒரு ஸ்ட்ராங் ஓவர்சீஸ் ஸ்கோரை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஓப்பனிங், ஃபினிஷிங் கவர்ட்.
நிதிஷ் ரெட்டி ஒரு ப்ராப்பர் T20 நம்பர் 4 பேட்ஸ்மேன், 4 ஓவர்ஸும் போடுவார். கமின்ஸ் கேம் சேஞ்சர் வித் போத் பேட் அண்ட் பால். டிஸ்ட்ரக்டிவ் ஓப்பனர்ஸ் இருக்காங்க, அவங்க 2 பேரையும் 1 or 2 ஓவர்ஸும் போட வைக்க முடியும். பட் பர்ஸ் வெறும் 45 கோடி தான் வச்சுருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் கண்டிப்பாக வேணும், பவுலிங்க்கும் இன்னும் 1 or 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கண்டிப்பாக வேணும். ஆல்ரெடி 3 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க இனிமேல் எடுத்த இந்தியன்ஸை தான் எடுக்கணும். ப்ரைஸஸும் மேலே போகும். புவி அண்ட் நட்டு இவங்க 2 பேரையும் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். இவங்க நிறைய பேக்கப் பிளான்ஸோடு வரணும், இல்லைனா இவங்களும் 11ஸ்க்கே கஷ்டப்பட வேண்டியதாக போயிடும். மயங்க் அகர்வால் அண்ட் திருப்பதி மாதிரியான பேட்ஸ்மேன்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. அப்துல் சமத் மேலே RTM போடலாம். பட் ஒன்ஸ் அகைன் ஸ்பின்னர்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸில் மாட்டிக்க நிறைய சான்சஸ் இருக்குது. லீடர்ஷிப் நல்லா இருக்குது. ஆக்ஷன்லேயும் நல்ல பிளேஸ் இவங்க எடுத்தாங்கன்னா ஒன்ஸ் அகைன் தே கேன் டாமினேட். தென் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் KKR. ஸ்ரேயஸ் ஐயர் சர்ப்ரைசிங்லி விட்டுருக்காங்க. அப்புறம் ஒரு அன்வான்ட் ரிட்டென்ஷன் மிஸ்டேக்கை பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் 12 கோடின்னு பிரிச்சு தரேன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் 12 கோடி விட்டுருக்காங்க. இவங்க என்னதான் 6 பிளேயர்ஸை 57 கோடி ரீட்டைன் பண்ணியிருந்தாலும் பர்ஸ்லேருந்து 69 கோடி போயிடும். மீதி 51 கோடிக்கு மட்டும் தான் ஆக்ஷனில் எடுக்க முடியும். அதுக்கு அந்த 12 கோடி இந்த பிளேயர்ஸ்க்கே பிரித்து கொடுத்துருக்கலாம். ஏன் இப்படி வேஸ்ட் பண்ணாங்கன்னு தெரியல. பிராவோவை மென்டராக சைன் பண்ணியிருக்காங்க. ரீட்டைன் பண்ண பிளேஸும் செம்ம பிளேஸ். ஸ்பின் டிபார்ட்மெண்ட் எக்ஸலண்ட். ஃபினிஷிங்க்கும் 3 பேர் இருக்காங்க. பவுலிங்லேயும் சாலிடாக 12 ஓவர்ஸ் போட முடியும். ரமன்தீப் அண்ட் ரசலை வச்சும் 2-3 ஓவர்ஸ் போடலாம். இனி ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் மேபி ஸ்டார்க்குக்கே கூட போகலாம். அப்புறம் இன்னொரு நல்ல இந்தியன் ஃபாஸ்ட் பவுலரும் வேணும். தென் டாப் ஆர்டரை செட் பண்ணணும். கேப்டன்சிக்கும் ஒருத்தரை சேர்த்து எடுக்கணும். இவங்க இன்னுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா டாப் ஆர்டர் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனுக்கு டிமாண்ட் அதிகம், ப்ரைஸஸ் எகிரிடும். ஸோ கம்மி ப்ரைஸில் யார் எடுக்க முடியும் அப்படிங்கிறத இவங்க பார்க்கணும். ரகுவன்ஷியை கண்டிப்பாக இவங்க பைபேக் பண்ணணும். அதே மாதிரி தான் நிதிஷ் ராணாவையும் ஒரு நல்ல ஓப்பனிங் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் எடுத்துகிட்டு இவங்க 2 பேரையும் எடுத்துட்டாங்கன்னா பேட்டிங் ஓரளவுக்கு சார்ட் அவுட் ஆகிடும். கேப்டன்சி யாருக்கு போகும், அதுக்காக இவங்க யாரை எடுக்கிறாங்க அப்படிங்கிறதும் இவங்களோட சக்ஸஸை டிக்டேட் பண்ணும். ஸோ ஓவராலாக இந்த வீடியோவில் அவ்வளோதான் நண்பர்களே. நிறைய விஷயங்களை டீட்டெயிலாக பேச முடியல. இதுவே எவ்வளோ பேருக்கு போர் அடிச்சிருக்கணும்னு தெரியல. பட் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். November 24-25 IPL ஆக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுக்க போகுதுன்னு பார்ப்போம். யாரெல்லாம் ரைட் பிளேயர்ஸை எடுக்கிறாங்க, யாரெல்லாம் எக்ஸ்பென்சிவ் பிக்ஸாக இருக்க போகிறாங்க, எந்தெந்த பிளேஸ் எங்கெங்கே ஸ்விட்ச் ஆக போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு நானும் உங்களை போலவே ஆவலாக காத்துட்ருக்கேன். மீன்வைல் இந்த வீடியோ பற்றின உங்களோட தாட்ஸ் அண்ட் இந்த IPL ஆக்ஷனோட மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிளேயராக யார் இருப்பா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நான் உங்கள் KK, இது உங்கள் கிரிக்கெட் குமார்.